அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இஞ்சி வெள்ளுப்பூடு பேஸ்ட் வர காலி ஆகிட்டனால ஃப்ரெஷ்ஷாக அரைக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு பக்கம் அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. சைட் பை சைடு வந்து அரிசியை ஊறப்பட்டுலாமா அப்படின்னுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்தாச்சு. அதில் வந்து அரிசியை அளந்து எடுத்து நல்லா 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதை ஊறப்பட்டுலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஊற போடவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுக்கமோ அந்த பாத்திரத்தில் 2 பங்கு தண்ணி சேர்த்தா எனக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அதையும் அளந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நேற்று காய்கறி வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. கத்திரிக்காய் சாம்பார் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளே மாவு அரைச்சி வச்சாச்சு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. அதனால் நான் நேரத்தோடு அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்கா, அதனால் வந்து நேரத்தோட மாவை அரைச்சி வெளியே வச்சுட்டேன். புளிச்சு வரட்டுமே அப்படின்னுட்டு ஒரு பக்கம் வந்து சைடு பை சைடு காய்கறி நறுக்கியாச்சு. இப்போ குக்கரில் வந்து தாளிப்பு கொடுத்து வச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து தாளிப்பு கொடுக்கும்போது நல்லா மனமாக இருக்கும். பல்லாரி, தக்காளி, பழம், அதோட வந்து பீன்ஸு, கேரட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குன பிறகு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேரட்டு பொரியலை சும்மா பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு பக்கம் வந்து பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு, அப்புறம் முட்டையை வச்சு முட்டை ரோஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சூப்பராக இட்லியாக வச்சுட்டு சாம்பார் வச்சாச்சு. எனக்கு கத்திரிக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பிள்ளைங்களையும் 7:45க்கு ஸ்கூல் வந்துடும். அவங்களையும் டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பிள்ளைங்களை அனுப்பின பிறகு வீட்டை தூக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் இருக்க வேலையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் கழுவிட்டு அப்படியே வீட்டை தூக்கம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த டிவி ஸ்டாண்டு கீழே 3 பொம்மை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு பீங்கா பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் அழகுக்காக வாங்கினது அதையும் அதை வச்சோன்னே நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டை தூக்கம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, என்னுடைய மக வேறு தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க எந்திக்கக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் பார்த்து முடிக்கணும். எந்திரிச்சோம்னா பிள்ளை வந்து ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டாங்க. அதனால் அவங்களையும் எந்திக்கலை காலையில். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடலாமா அப்படின்ட்டு 1 by 1 வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட்டு நல்லாவே தழுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் துணியுமே காயப்பட்டாச்சு. பிள்ளைங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு ரெடி பண்ண போகும்போதே நான் வந்து மிஷினில் துணியை போட்டேன். அதே ஒரு பக்கம் அலசி காயம் போட்டாச்சு. இப்போ என்ன எல்லா வேலையுமே கொஞ்சம் பாதிக்கு பாதி வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம வந்து பிள்ளையை எழுந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதோட நானும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு எனக்கு 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இரும்பு சட்டி வந்து ரொம்பவே துரு பிடிச்சி இருந்துச்சு. அதை கழுவுறதுக்கே கைவலி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிட்டு, ஏன்னா வந்து நம்ம இரும்பு பாத்திரம் வாங்குறது பெருசில் அதில் வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கவே கூடாது. ஈரப்பதம் இருந்தால் அது துரு பிடிச்சிரும். அதனால் நல்லா கழுவிட்டு அதை வந்து எண்ணெய் நல்லா சூடு காட்டி அதில் எண்ணெயை தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ தான் கிச்சனை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இருக்கும். எனக்கு இப்படி வீட்டை தூத்தா தான் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் கிச்சனில். அதுக்கப்புறம் பிள்ளையும் தூங்க வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு, அப்புறம் என்ன வேலை பொடி திரிச்சலாமா அப்படின்னுட்டு எல்லையும் வறுத்து பொடி திரிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.